ஹலோ சைடிக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்கள் மனசு நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு 7 பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது உங்கள் மனசு நெகட்டிவாக இருக்கா, அல்லது நீங்கள் ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கீங்க, உங்களை சுற்றி நெகட்டிவிட்டி தான் பரவி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 7 பாயிண்ட்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டு தமிழ் மூலமாக அந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன். சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்கள் மனசு இருக்கு இல்லையா, மூடுன்னு சொல்கிறோம் இல்லையா, உங்கள் மனசு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மூடு வந்து ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா, அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேபிளான மனசு இருக்காது. இப்போ சந்தோஷம் இருக்குன்னா சந்தோஷமாகவே இருக்காது. டக்குன்னு கவலை, டக்குன்னு பயம், டக்குன்னு குழப்பம், மறுபடியும் சந்தோஷம், மறுபடியும் பயம், மறுபடியும் கவலை, மறுபடியும் எரிச்சல், மறுபடியும் குழப்பம்னு அடிக்கடி மாறிட்டு இருக்கும். ரொம்ப நேரமாக உங்கள் மனசு ஒரே ஸ்டேபிளாக இருக்காது. இப்போ மனசுன்றதே மாறக்கூடிய ஒன்று தான், இருந்தாலும் கூட இது ஃப்ரீக்வெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க. ரொம்ப சீக்கிரம் இது மாறிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஹை லெவலில் மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் மனசு நிறைய நெகட்டிவாக இருக்குது, நீங்கள் ஒரு நெகட்டிவ் சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக நம்ம இதை எடுத்துக்க முடியும். ரெண்டாவது விஷயம் பார்க்கலாம். இதை எப்படி சொல்லலாம்னாக்கா, ஹாஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாஃப் கிளாஸ் எம்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதாவது ஒரு கிளாஸில் வந்து வாட்டர் இருக்குது, பாதி அளவுக்கு வாட்டர் இருக்குது. இதை காட்டி உங்ககிட்ட காமிச்சா, இந்த பாசிட்டிவ் மைண்டு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, பாதி கிளாஸில் தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவாக மைண்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பாதி கிளாஸில் தண்ணி இல்லைன்னுவாங்க. ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே கிளாஸை தான் காமிச்சோம். ஆனால் அந்த நெகட்டிவான மைண்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிற அந்த கிளாஸில் இருக்கிற தண்ணியை பார்க்க மாட்டாங்க, அந்த பாதி தண்ணி இல்லாமல் இருக்குல்ல அதை பார்ப்பாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னாக்கா, இந்த விஷயம் எல்லாத்துலேயுமே இருக்கும். எது ஒன்று கிடைச்சாலும் அதில் குறைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கலாம், ஒரு வெற்றியே கிடைச்சா கூட இந்த அளவுக்கு கிடைக்கல, அளவுக்கு கிடைக்கல, இந்த மாதிரி நடக்கலை. அதாவது நமக்கு எது இருக்கோ அதை பார்க்காம எது இல்லையோ அதை மட்டுமே பார்ப்பாங்க. ஒரு முன்னேற்றமே கிடைக்குதுன்னா கூட என்ன 10% தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 10% இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க மாட்டாங்க, 90% இந்த பாதிப்பு இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த எது ஒன்று நடந்தாலும், எந்த ஒரு வெற்றி கிடைச்சாலும், எந்த ஒரு விஷயம் லைஃப்பில் நடந்தாலும், சந்தோஷமான விஷயம் நடந்தாலும், அதில் என்ன குறை இருக்குதுன்னு மட்டும் பார்த்து குறைப்பட்டுக்கிட்டே இருக்கிற நபர்கள் அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்குன்னாக்கா அவங்க நெகட்டிவான ஒரு மைண்டில் இருக்காங்க, நெகட்டிவ் சூழ்நிலை இருக்காங்க, நெகட்டிவில் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மூணாவது விஷயம், சோஷியல் மீடியாவிலே இருப்பாங்க. எனி டைமும் ஃபேஸ்புக்லேயே, இன்ஸ்டாகிராம்லேயே மனிதர்களை தவிர்த்து இருப்பாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் மனிதர்களை தவிர்த்து சோஷியல் மீடியாவிலேயே அதிகமான நேரம் போஸ்ட் போடுறதோ இல்லை அதிகமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்படி அதிகமான நேரம் வழக்கத்தை காட்டிலும் முன்பே காட்டிலும் அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க மனசு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியும். அவங்க மனசு நெகட்டிவிட்டிக்குள்ளே மாட்டிகிட்ருக்கு அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்க முடியும். நல்லது விஷயம் வேணால், இதுக்கு முன்னாடி இருந்த ஹாபிஸ் இருக்கும். அதாவது பொழுதுபோக்குகள்னால் உடல் சார்ந்த பொழுதுபோக்கள் அல்லது மனம் சார்ந்த பொழுதுபோக்கள் இப்படி எடுத்துக்கலாம். அந்த பொழுதுபோக்கில் கம்ப்ளீட்டாக நிறுத்திடுவாங்க. ஏற்கனவே சந்தோஷம் கொடுத்த ஆரோக்கியமான பொழுதுபோக்கள், உடற்பயிற்சி செய்தலோ, இசை கேட்டலோ, அல்லது நல்ல நண்பர்களை சந்தித்ததிலோ, அல்லது தன்னுடைய தொழிலை முன்னேற்றிக் கொள்வதற்கான அல்லது தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான சில விஷயங்களோ, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க மனசு நெகட்டிவ். ஆமாம், இப்போ பண்ணி என்ன ஆக போகுது, செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் அவங்களுக்கு. 5வது விஷயம் பார்ப்போமா. 5வது விஷயம்னா ஐசோலேஷன் சொல்லக்கூடியது, தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். யாரும் இவங்ககிட்ட பேச வேணாம், பழக வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. இவங்களே தனிமைப்படுத்தி கொண்டு, ஒதுக்கி கொண்டு, அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த தனிமைப்படுத்தி கொள்ளுதல் எப்படின்னாக்கா ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப நேரம் இருக்கும். காரணங்கள் வந்து சில காரணங்கள் இருந்தால் கூட அந்த காரணங்களை நியாயப்படுத்தி ரொம்ப நீண்ட நேரம் அல்லது நீண்ட காலம் தனிமைப்படுத்தி கொண்டு இருந்தார்கள் அப்படின்னாக்கா அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே மாட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். 6வது விஷயம், உங்களை சுற்றி நிறைய பேர் பாராட்டுவாங்க, உங்களை புகழ்வாங்க, உங்ககிட்ட நல்லதை சொல்லுவாங்க. அது உங்கள் கண்ணுக்கு படாது. உங்களை பற்றி யாரெல்லாம் தப்பு சொல்கிறாங்க, உங்களை பற்றி யாரெல்லாம் கிசு சொல்கிறாங்க, உங்களை பற்றி யாரெல்லாம் வந்து குறை சொல்கிறாங்க, இது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கணும்னா நீங்கள் நெகட்டிவிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் நீங்கள் பெருசாக பார்ப்பீங்க. என்னை பற்றி ஒருத்தவங்க இது சொல்லிட்டாங்க, என்னை பற்றி கிசு பேசிட்டாங்க, என்னை பற்றி குறை சொல்லிட்டாங்க, என்னை பற்றி இப்படி கம்பேர் பண்ணி இவங்களோட தப்பாக பேசிட்டாங்க, இது மட்டுமே தான் இருக்கும். ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயம் நல்லவங்க சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் மைண்டுக்கு போகாது. 7வது விஷயம் என்னென்னா, எப்பயுமே ஏதாவது ஒன்று ஆகிடுமோ, ஏதாவது ஒன்று நடக்க போகுது, ஒரு இப்படி ஆகிடுமோ, ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது, ஏதோ ஒரு பாதிப்பு தப்பாக நடந்துடும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்று மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இது 7வது விஷயம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நெகட்டிவிட்டிக்குள்ளே இருக்கீங்க. பாசிட்டிவ் அவங்களோட யோசிக்க முடியல, பாசிட்டிவ் யோசிக்கணும்னு நினச்சாலும் முடியல.
நெகட்டிவ் உங்களை சூழ்ந்து இருக்குது, சுற்றி இருக்குது அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு இதை அடையாளப்படுத்திக்கலாம். நெகட்டிவிட்டி எப்படிலாம் போக்கலாம் அப்படின்றதுக்கான நீங்கள் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா மனநலம்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா மனசை சமாளிச்சுக்கிறதுக்கான, எண்ணங்களை மேம்படுத்திக்கிறதுக்கான, இமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டை தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும், மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்களும், மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், குழந்தை மனநலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். தொடர்ந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு சேரணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி நபர்களுக்கு கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நபர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை என்னென்னு சொல்லுங்கள். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.